let G be a finite group. Let C of A has CA elements. அதாவது கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏல உள்ள எலமெண்ட்ஸை வந்து என்ன டினோட் பண்ணுறோம்னாக்கா சிஏன்னு டினோட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். தென் ஆர்டர் ஆஃப் G is equal to summation CA where the sum runs over a set A belongs to G using one element from each conjugate class. அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் ஆஃப் G வந்து ஒரு குரூப்னு எடுத்துக்கங்களேன். ஜிங்கிறது என்ன இங்கே குரூப். இதில் உள்ள டிஸ்டிங்க்ட் கான்ஜுகேட் கிளாஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் உள்ள இந்த குரூப்புக்கு ஒரு 4 டிஸ்டிங்க்ட் கான்ஜுகேட் கிளாஸஸ் இருக்கதா எடுத்துக்கும். அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னாக்கா, ஒன்று வந்து சி ஆஃப் ஏ, இன்னொன்று சி ஆஃப் ஏ1 எடுத்துக்கிறேன், இதை வந்து சி ஆஃப் ஏ2ன்னு எடுத்துக்கிறேன், இதை சி ஆஃப் ஏ3ன்னு எடுத்துக்கிறேன், சி ஆஃப் ஏ4ன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் டிஸ்டிங்க்ட் கான்ஜுகேட் கிளாஸஸ் ஆஃப் ஜி. ஆப்வியஸாக இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜி கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இந்த சி ஆஃப் ஏ1ல் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சிஏ1, கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ2ல் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சிஏ2, இது வந்து சிஏ3, இது சிஏ4 அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை பூரா டோட்டலாக ஆட் பண்ணோம்னாக்கா டோட்டலாக உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர்டர் ஆஃப் ஜி இப்படி வந்துடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் சி ஆஃப் ஏ வேர் த சம் ரன்ஸ் ஓவர் த செட் ஏ பிலாங்ஸ் டு ஜி யூசிங் ஒன் எலமெண்ட் ஃப்ரம் ஈச் கான்ஜுகேட் கிளாஸ். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் டிஸ்டிங்க்ட் கான்ஜுகேட் கிளாஸஸ்லேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் கிடையாது. Conjugacy induces a decomposition of G into disjoint equivalence classes. ஏற்கனவே சொல்கிறோம், இந்த வந்து இது எல்லாமே டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு ஈக்குவலன்ஸ் கான்ஜுகேட் கிளாஸ் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, ரெண்டு கான்ஜுகேட் கிளாஸ் வந்து எய்தர் தே ஆர் ஐடென்டிக்கலி ஈக்குவல். சி ஆஃப் ஏ அப்படின்னு ஒரு கான்ஜுகேட் கிளாஸ் சொல்கிறீங்க, இன்னொன்று சி ஆஃப் பி அப்படின்னு கான்ஜுகேட் கிளாஸ் சொல்கிறீங்கனாக்கா, ஒன்று தே ஆர் ஐடென்டிக்கலி ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சி ஆஃப் ஏவுக்கும் சி ஆஃப் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கனாக்கா எம்டி வரணும். இதுதான் அந்த காம்போசிஷனோட மீனிங், வேறு எதுவும் இல்லை. லெட் இஃப் ஏ பிலாங்ஸ் டு ஜி தென் என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது நார்மலைசர் ஆஃப் என் எலமெண்ட் ஏ இன் ஜி அப்படின்னு சொல்கிறோம். அது ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், இங்கேயும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். என் ஆஃப் ஏனாக்கா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி விச் கமிட்ஸ் வித் ஏ அப்படின்னு அர்த்தம். இந்த என் ஆஃப் ஏல கண்டிப்பாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? என் ஆஃப் ஏ கன்சிஸ்ட் ப்ரிசிஸ்லி தோஸ் எலமெண்ட்ஸ் இன் ஜி விச் கமிட்ஸ் வித் ஏ. அதான் இந்த டெஃபினேஷன், அதோட இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட். இது வேறு எதுவும் கிடையாது. இந்த என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது கண்டிப்பாக கிவன் குரூப்புக்கு என்னவா இருக்கும்? சப் குரூப்பாக இருக்கும். இப்போ ஏன் என் ஆஃப் ஏ பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு என் ஆஃப் ஏ தேவைப்படுது, வேறு எதுவும் இல்லை. ஜி வந்து ஃபைனைட் குரூப்பாக இருந்துச்சுனாக்கா சிஏ அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதான் சிஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ இஸ் அப்டைன்டு பை தி ஃபார்முலா ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் ஏ. தட்ஸ் ஆல். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஆர்டர் ஆஃப் ஜி எப்படி எழுதிக்கலாம்? ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்டர் ஆஃப் ஜி வந்து சம்மேஷன் கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அடுத்து இப்போ புதுசாக ஒரு தியரம் என்ன சொல்லியிருக்கோம், கான்ஜுகேட் கிளாஸில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி என்னன்னு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கோமா. அப்போ ஆர்டர் ஆஃப் ஜிக்கு இப்போ நமக்கு ஒரு நியூ ஃபார்முலா கிடச்சிருக்கு. என்ன ஃபார்முலா? ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் ஏ வேர் த சம் ரன்ஸ் ஓவர் one element A in each conjugate class. That's all. இப்போ இந்த என்னது கான்ஜுகேட் கிளாஸை பற்றிலாம் ஒரு ஐடியா நமக்கு இல்லை அப்படின்னாக்கா, அதை பற்றியான தெளிவான புரிதல் வரத்துக்காண்டி நான் S3 எடுத்துட்டு கான்ஜுகேட் கிளாஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், நார்மலைசர் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ சி ஆஃப் இ அப்படின்னா என்ன அர்த்தம்? சி ஆஃப் இ அப்படின்னாக்கா கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் இ அப்படின்னா என்ன அர்த்தம்? செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் எலமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி சச் தட் எக்ஸ், செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி கான்ஜுகேட் கிளாஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் உள்ள எலமெண்ட் வந்து சி ஆஃப் இயில் ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து எதுக்கு கான்ஜுகேட்டாக இருக்கணும்? இக்கு கான்ஜுகேட்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் ஜி சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு சி இன்வர்ஸ் இ சி அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணுமா. இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இசி ஆன்சர்னா வரும், சி உடைய வரும், சிசி இன்வர்ஸ்னா வரும், இ தான் வரும். அப்போ இந்த சி ஆஃப் இயில் வந்து என்ன எலமெண்ட் மட்டும் தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கிற எலமெண்ட் மட்டும் தான் வரும். திருப்பி சொல்கிறேன்,
காஞ்சுகேட் கிளாஸ் ஆஃப் இ அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்வர்ஸ் இ சி ஃபார் சம் சி பிலாங்ஸ் டு கிவன் குரூப் இதான் சொல்கிறோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டினாக்கா சின்னு ஒரு இசி அப்படின்னாக்கா இசி வேல்யூ சியா, அப்போ சின்னு ஒரு சி நுடியாந்துருமா? அப்போ சின்னு ஒரு சி வேல்யூ அகைன் என்னதான் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இ தான் வரும். நீங்கள் சிக்கு பதிலாக என்ன நம்பர் மாற்றினாலும் இது டோட்டலாக ரெடியூஸ் ஆகி எகைன் உங்களுக்கு இ அப்படிங்கிற நம்பர் மட்டும் தான் வரும். ஸோ காஞ்சுகேட் கிளாஸ் ஆஃப் இல வந்து ஐடென்டி எலிமெண்ட்டுக்கு காஞ்சுகேட் கிளாஸ் கண்டுபிடிச்சிங்கனாக்கா அது இ மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காஞ்சுகேட் கிளாஸ் ஆஃப் தி 1,2 கண்டுபிடிக்க போகிறேன். 1,2 அப்படிங்கிறது அந்த S3ல உள்ள ஒரு பெர்முடேஷன் தான். 1,2 அப்படிங்கிறது சைக்கிள் ஃபார்மேட் எழுதியிருக்கேன். இதோட மீனிங் என்ன? 1 2 3 1ஓட இமேஜ் வந்து 2, 2ஓட இமேஜ் வந்து 1, 3 ஃபிக்ஸ்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த எலமெண்ட்டுக்கு காஞ்சுகேட் கிளாஸ் என்ன அப்படின்னா என்ன பார்க்கணும்? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு S3. அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்? such that x equal to c inverse 1,2 c அப்படிங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி என்னென்ன எக்ஸ் வேல்யூலாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எழுந்தீங்கன்னாக்கா அதான் சி ஆஃப் 1,2 அப்படின்னா என்னென்ன நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வாட் இஸ் சி ரன்ஸ் ஓவர் தி எலமெண்ட்ஸ் இன் S3. சரிங்களா? அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் சி வந்து ஈன்னு எடுத்துக்கங்க. அப்போ என்ன வரும்? இ இன்வர்ஸ் 1,2 இ. அடுத்து என்ன எடுத்துக்கங்க? சி வந்து 1,2 எடுத்துக்கங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 1,2 ஹோல் இன்வர்ஸ் 1,2 1,2 அப்படின்னு அர்த்தம். அடுத்த எலமெண்ட் என்னது இங்க? 1,3 அப்படின்னா 1,3 ஹோல் இன்வர்ஸ் 1,2 1,3. அடுத்த எலமெண்ட் என்ன? 2,3 அப்படின்னா 2,3 ஹோல் இன்வர்ஸ் 1,2 2,3. அடுத்த எலமெண்ட் என்ன இருக்கு நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1,2,3 அப்படிங்கிற பெர்முடேஷன் இருக்கு. ஸோ அடுத்து 1,2,3 ஹோல் இன்வர்ஸ் 1,2 1,2,3. அடுத்து ஃபைனலாக என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 1,3,2 இருக்கும். அப்போ 1,3,2 ஹோல் இன்வர்ஸ் 1,2 1,3,2. இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எல்லா எலமெண்ட்டையும் கண்டுபிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு என்னென்ன ஆன்சரில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது 1,2 அப்படிங்கிறது கூட குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸோட இன்வர்ஸை லெஃப்ட்லையும் அந்த எலமெண்ட்டை ரைட்லையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை கொண்டு வந்தோம்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1,2 தான் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. செகண்ட் ஒன்னுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது ஒரு சில எலமெண்ட் வந்து கோயின்சைட் ஆகிடும். சரிங்களா? 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் எல்லாம் கோயின்சைட் ஆகி மிச்சம் என்னென்ன எலமெண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்டிங்க் எலமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1,3யும் 2,3 மட்டும் தான் கிடைக்கும். இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் எப்படி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இதில் வேணா நான் ஒன்னே ஒன்று மட்டும் செஞ்சு காமிக்கட்டுமா? எதை செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதை மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இதோட ஆன்சர் என்ன வருது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களாம் மற்றெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கங்க. 1,2,3 ஹோல் இன்வர்ஸ் 1,2 1,2,3க்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல 1,2,3க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரிவர்ஸில் எழுதிக்கணும்னு சொல்லிட்டோமா? அப்போ 3,1,2 1,2 அப்புறம் 1,2,3. இப்போ இதுக்கு நான் ஆன்சர் பார்க்க போறேன். சரிங்களா? ஆன்சர் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே 3 தான் ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்னோட இமேஜ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன்னோட இமேஜ் வந்து 3. ஃபர்ஸ்ட் சைக்கிளில் ஒன்னோட இமேஜ் வந்து 3. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சைக்கிளில் ஒன்னோட இமேஜ் வந்து 3. அடுத்து செகண்ட் சைக்கிளில் 3ஓட இமேஜ் 3 தான். திருப்பி தேர்ட் சைக்கிளில் 3ஓட இமேஜ் என்னென்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 ஆயிடுது. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக 1 goes to 1 அப்படின்னு முடிஞ்சிருது. அடுத்து வேற என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சைக்கிளில் ஒன்னோட இமேஜ் வந்து 3 1 போட்டாச்சு. ஒன்னோட இமேஜ் வந்து 3. செகண்ட் சைக்கிளில் 3ஓட இமேஜ் 3 தான். தேர்ட் சைக்கிளில் 3ஓட இமேஜ் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 வருது. அப்போ ஃபர்ஸ்ட் 1 goes to 1 அப்படின்னு முடிஞ்சிடுச்சு. அடுத்து 2 ஃபிக்ஸ் பண்ணிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் சைக்கிளில் 2ஓட இமேஜ் 1, செகண்ட் சைக்கிளில் 1ஓட இமேஜ் 2, தேர்ட் சைக்கிளில் 2ஓட இமேஜ் வந்து என்ன வருதுன்னு கேட்டிங்கனாக்கா 3 அப்படின்னு வருது. இப்போ 2 ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 2ஓட இமேஜ் 1, அடுத்து 1ஓட இமேஜ் வந்து 2, அடுத்து வந்து அகைன் 2ஓட இமேஜ் 3. அப்போ என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2,3 வருது. ஸோ 1 ஃபிக்ஸ்டு, இந்த இதில் வந்து 1 ஃபிக்ஸ்டு. அப்போ டோட்டலாக உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,3 வருது. 2,3 இதில் எழுதியிருக்கேன் நான் பாருங்க. 2,3 இந்த எழுதியிருக்கேன். அப்போ இந்த டோட்டல்
ப்ராடக்டோட வேல்யூ வந்து என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,3 வருது. வேணா உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். என்னது 1,3,2 ஹோல் இன்வர்ஸ் 1,2 1,3,2 ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 1,3,2 ஹோல் இன்வர்ஸ் வந்து என்ன வரும்? 2,3,1 வரும். 1,2 அப்புறம் 1,3,2. சரி, ஓகே. 1 ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் 1 ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. இதில் 1ஓட இமேஜ் 2, 1 ஃபிக்ஸ் பண்ணி வச்சு 1ஓட இமேஜ் 2, அடுத்து இங்கே 2ஓட இமேஜ் 1, திருப்பி இங்கே 1ஓட இமேஜ் என்ன வருதுன்னு கேட்டிங்கனாக்கா 3 வருது. அப்போ இங்கே வந்து 3ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். திருப்பி 3ல ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் 3ஓட இமேஜ் வந்து 1, இதில் 1ஓட இமேஜ் வந்து 2, இதில் 2ஓட இமேஜ் 1 எழுதியாச்சுங்களா? அப்போ க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1,3. அந்த மாதிரி இந்த எழுதியிருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம காம்போசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த 1C ஆஃப் 1,2 கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் 1,2ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சைக்கிள் 1,2, சைக்கிள் 1,3, சைக்கிள் 2,3 இந்த எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இவ்வளோ எலமெண்ட்ஸ் தான் வரும். அடுத்து கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் 1,2,3 கண்டுபிடிச்சிங்கன்னா இவ்வளோ தான் வரும். இப்போ தீஸ் ஆர் தி டிஸ்டிங்க்ட் கான்ஜுகேட் கிளாஸ்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்க, நீங்க வேணா பாருங்க, இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணி பாருங்க. ஹோல் குரூப் S3 உடையாந்துரும். 1 2 3 4 5 6 ஹோல் குரூப் S3 உடையாந்துச்சு பாருங்க. இப்ப அடுத்து நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் 1,3 கண்டுபிடிச்சீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் 1,2க்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்து கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் 2,3 கண்டுபிடிச்சீங்கன்னாக்கா அதுவும் வந்து எதுக்கு தான் ஈக்குவலா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் 1,2க்கு தான் ஈக்குவலா இருக்கும். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு கான்ஜுகேட் கிளாஸ் கண்டுபிடிச்ச பிறகு அந்த கான்ஜுகேட் கிளாஸ்ல உள்ள எலமெண்ட் எடுத்துட்டு திருப்பி கான்ஜுகேட் கிளாஸ் கண்டுபிடிச்சீங்கன்னாக்கா அதே கான்ஜுகேட் கிளாஸ் தான் வரும். அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்காங்க. வேற எதுவும் இல்லை. அடுத்து வேற இது வந்து கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் 1,2,3க்கு இந்த இது வந்திருக்கா? அப்ப கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் 1,3,2க்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா அதே தான் வரும். அதனாலதான் சொல்றோம் any two conjugate classes are either identical or they are disjoint. பாருங்க, இதுல எதுவுமே காமன் எலிமெண்ட்ஸ் கிடையாது. ஒன்னு டோட்டலா டிஸ்ஜாயிண்டா இருக்கும், அப்படி இல்லைனாக்கா they are identically equal இருக்கும். ஓகே, அப்ப S3க்கு எத்தனை டிஸ்ஜாயிண்ட் கான்ஜுகேட் கிளாஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 3 இருக்கு. 1 2 3 இதான் டிஸ்ஜாயிண்ட் கான்ஜுகேட் கிளாஸஸ் ஆஃப் S3. அடுத்து அந்த S3ல 1,2 அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு ஒரு பெர்முடேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு நார்மலைசர் என்னன்னு பாக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1,2 அப்படிங்கிற அந்த பெர்முடேஷனோட அந்த எஸ்ல உள்ள எந்தெந்த பெர்முடேஷன்லாம் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கண்டிப்பா ஐடென்டி பெர்முடேஷன் எல்லாத்தோடையும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப E வந்துடும். இந்த 1,2 வேற என்ன காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுனாக்கா 1,2 இதை இடம் மாத்தினாலும் என்னதான் வரும்? 1,2 ஸோ இட் இஸ் இட் செல்ஃப் கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதான் நார்மலைசர் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டோம்னா கண்டிப்பா இ வரும், அந்த எலமெண்ட் ஏ வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதான் இதோட கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து நார்மலைசர் ஆஃப் 1,2,3 அப்படின்னு எழுதணும்னா என்ன அர்த்தம்? 1,2,3 கூட எந்தெந்த எலமெண்ட்லாம் S3ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கும் அப்படின்னாக்கா இ வச்சிருக்கும், அப்புறம் கிவன் எலமெண்ட்ஸ் இட் செல்ஃப் வச்சிருக்கும், இன்னொரு எலமெண்ட் என்னத்தை வச்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1,3,2 வச்சிருக்கும். அதாவது 1 2 3யும் 1,3,2வும் என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஏற்கனவே என்ன சொன்னோம்? C ஆஃப் ஏல என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னோம், ஆர்டர் ஆஃப் G பை ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னா இப்போ வேணா செக் பண்ணி பாருங்க. C ஆஃப் 1,2ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? C ஆஃப் 1,2ல 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ C ஆஃப் 1,2 அப்படின்னாக்கா ஆர்டர் ஆஃப் G என்ன? ஆர்டர் ஆஃப் S3. ஆர்டர் ஆஃப் S3ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. அடுத்து நார்மலைசர் ஆஃப் 1,2ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க? 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப 6 டிவைடட் பை 2 ஆன்சர் என்ன வருது? 3. கரெக்டா இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனாலதான் கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் 1,2ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டினாக்கா ஆர்டர் ஆஃப் G பை ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் ஏ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த தியரிக்கான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஆர்டர் ஆஃப் G is equal to C of A is number of elements in conjugate class of A is equal to order of G by order of normalizer of A இருக்கு இல்லைங்களா? இதை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னுங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸாம்பிள் எடுத்து நான் போட்டு காமிச்சிட்டேன், செக் பண்ணிக்கங்க. அடுத்து சென்டர் ஆஃப் ஏ குரூப். அகைன் நம்ம வந்து சென்டர் நிறைய இடத்துல டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ அந்த சென்டர் பேஸ் பண்ணி ஒரு தியரம் இங்க இருக்கு. சென்டர் செட் ஆஃப் G அப்படின்னா என்ன சொல்றோம்னாக்கா செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் தி குரூப் which commute with every element of a group. அதான் சென்டர் ஆஃப் ஏ குரூப். ஏற்கனவே நம்ம இதுக்கு டெஃபினேஷன் பார்த்துட்டோம். ஒரு எலமெண்ட் வந்து சென்டர்ல உள்ள எலமெண்ட்டுக்கு நார்மலைசர் கண்டுபிடிச்சோம்னாக்கா உங்களுக்கு ஹோல் குரூப் வந்துடும். நார்மலைசரோட மீனிங் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இட் இஸ் ஆப்வியஸ் ரிசல்ட், வேற இல்ல. உங்க சப்ஜெக்டோட ஒன்றி இருக்கீங்க, என்ன என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுனாக்கா சென்டர்ல ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னாக்கா சென்டர்னா என்ன, நார்மலைசர் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுனாக்கா சென்டர்ல உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு நார்மலைசர் கண்டுபிடிச்சோம்னா ஹோல் குரூப் வரும் அப்படிங்கறது நீங்களாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்ல. அடுத்து if G is finite group,
இதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. அப்ப என்ன ஆஃப் ஏ, இப்போ சென்டர்ல ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னாக்கா நார்மலைசர் ஆஃப் ஏவும் ஜியும் ஈக்குவலா இருக்குமா? அப்போ ஃபைனைட் குரூப்பா இருந்தாக்கா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் நார்மலைசர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஜி அப்படின்னு சொல்லலாமா? அதான் ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி. இப்போ ஜி இஸ் ஃபைனைட். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து பிரைம் பவர்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா அந்த குரூப்புக்கு நான் ட்ரிவியல் சென்டர் இருக்கும். சென்டர் டிஃபைன் பண்றோம், இந்த ஃபார்முலா இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணி சென்டர் டிஃபைன் பண்ணோம்னா சென்டர்ல கண்டிப்பா ஐடென்டி எலிமெண்ட் இருக்கும். வேற எலிமெண்ட் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது டிபெண்டிங் ஆன் தி கிவன் ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றோம், இங்க ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து பிரைம் பவர்ல இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா அந்த குரூப்புக்கு சென்டர்ல ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் இல்லாம வேற சில எலிமெண்ட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் செட் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஐடென்டி எலிமெண்ட் அலோன் அப்படின்னு. இந்த ரிசல்ட் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பிரைம் ஸ்கொயரா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா அந்த குரூப் வந்து அபிலியன் குரூப்பா இருக்கும் அப்படிங்கிற ரிசல்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்து காட்சி தியரம், இம்பார்ட்டன்ட் தியரம், கேட்டிருக்க கொஸ்டின் அடிக்கடி. ஒரு பிரைம் நம்பர் ஆர்டர் ஆஃப் குரூப்பை டிவைட் பண்ணுது அப்படின்னாக்கா தென் தட் குரூப் ஹேஸ் an element ஆஃப் ஆர்டர் பி அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நீங்க ஒரு குரூப் எடுத்துக்குவோம், ஆர்டர் ஆஃப் ஜி அப்படிங்கறத நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னாக்கா 15 எடுத்துக்கிட்டேன். ஸோ வாட் ஆர் தி பிரைம் டிவைசர்ஸ் ஆஃப் 50? 50 டிவைட் பண்ற நம்பர்ல 2 டிவைட் பண்ணுமா, 2 ஆல டிவைட் பண்ணா வரும் 25. திருப்பி என்ன டிவைட் பண்ணும், 5 டிவைட் பண்ணுமா, 5 ஆல டிவைட் பண்ணாக்கா 5. அவ்வளவுதான். சோ வாட் ஆர் தி பிரைம் டிவைசர்ஸ் ஆஃப் 50 அப்படின்னு கேட்டாக்கா 2, 5 அப்படின்னா இப்ப பிரைம் டிவைசர்ஸ் என்ன கண்டுபிடிச்சாச்சு. ஆர்டர் ஆஃப் ஜில வந்து 50 எலிமெண்ட்ஸ் இருக்குனாக்கா then G has an element whose order is 2, then G has an element whose order is 5. அதாவது ஆர்டர் 2 இருக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட் ஜில எக்ஸிஸ்ட் ஆகும், ஆர்டர் 5 இருக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட் ஜில எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் காட்சிஸ் தியரத்தோட மீனிங். அடுத்து பார்ட்டிஷியன் ஆஃப் n. ஒரு நம்பர் கொடுத்துட்டா அந்த நம்பருக்கு பார்ட்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சம் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் whose sum becomes the given integer. அவ்வளவுதான் இதோட மீனிங், வேற எதுவும் இல்லை. அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாக்கா கிவன் நம்பருக்கு ஈக்குவலா வரணும். அந்த மாதிரி எத்தனை காம்பினேஷன்ல எழுத முடியும் அந்த எல்லா காம்பினேஷனையும் கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. அதான் பார்ட்டிஷன் ஆஃப் கிவன் நம்பர் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் டினோட்டட் பை P of n. இப்போ P of 1 அப்படிங்கறத நான் சொல்லி காமிச்சிருக்கேன், எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ P of 1 அப்படின்னாக்கா 1 வந்து ஒரே வழியில மட்டும் தான் எழுத முடியும். சரிங்களா? 1 = 1 அவ்வளவுதான். அப்ப பார்ட்டிஷன் ஆஃப் 1 என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 1. பார்ட்டிஷன் ஆஃப் 2 வந்து 2 சொல்லியிருக்கேன். ஏன்னாக்கா 2 எத்தனை வழியில எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2 வந்து 1 + 1 எழுதலாம், 2 வந்து 2 எழுதலாம். அப்ப எத்தனை வழியில எழுதியிருக்கேன், 2 வழியில எழுதியிருக்கானா? அப்ப பார்ட்டிஷன் ஆஃப் 2 = 2. பார்ட்டிஷன் ஆஃப் 3 என்னன்னு கேட்டிருக்கேன். பார்ட்டிஷன் ஆஃப் 3 வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னாக்கா 3 வந்து சம் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எத்தனை வழியில எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 3 வந்து 1 + 1 + 1 அப்படிங்கிற ஒரு வழியில எழுதலாம், 3 வந்து 1 + 2 அப்படிங்கிற வழியில எழுதலாம். அப்புறம் 3 வந்து 3 மட்டும் எழுத முடியும். வேற எதுவும் வழி இருக்கானாக்கா வழி இல்ல. வேற நீங்க என்ன காம்பினேஷன் சொன்னாலும் அது வந்து இந்த 3 காம்பினேஷன் ஏதோ ஒரு காம்பினேஷனா இருக்கும். சோ வாட் இஸ் பார்ட்டிஷன் ஆஃப் 3? அடுத்து பார்ட்டிஷன் ஆஃப் 4 என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 4 சம் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எத்தனை வழியில எழுதலாம் அப்படின்னாக்கா 4 1 ஆட் பண்ணோம்னாக்கா 4 தான் வரும், 2 1 ஒரு 2 ஆட் பண்ணாலும் 4 தான் வரும், ஒரு 1 ஒரு 3 ஆட் பண்ணாலும் 4 தான் வரும், 4 மட்டும் வச்சுட்டாலும் 4 தான் வரும். அப்புறம் இன்னொரு காம்பினேஷன் 2 ஆட் பண்ணாலும் 4 தான் வரும். சோ ஹவு மெனி காம்பினேஷன்ஸ் ஆர் தேர்? 4 வந்து சம் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எத்தனை வழியில எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 5 வழியில எழுதலாம். சோ P of 4 = 5. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பார்ட்டிஷன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சோ P of 5 வேல்யூ என்ன 7, P of 6 வேல்யூ 11, P of 61 பாருங்க 61 சம் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா எத்தனை வழியில எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, தலை சுத்தம். சரிங்களா? ஒரு இதுக்கான ஒரு புக்ல இந்த ரிசல்ட் இருக்குது, இந்த ரிசல்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கான இந்த P of n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அப்ப டெக்ஸ்ட் புக்ல இந்த டாபிக்ஸ் அல்ஜிப்ரால கொடுத்துருக்காங்களானாக்கா கொடுக்கல. இந்த நம்பருக்கு கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க, அந்த நம்பர் நான் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். 2 பெர்முடேஷன் இன் Sn ஆர் கான்ஜுகேட். ஒரு சிமெட்ரிக் குரூப் ஆஃப் Snல 2 பெர்முடேஷன் வந்து கான்ஜுகேட்டா இருக்கணும்னாக்கா அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்? if and if they have the same cycle decomposition. 2 பெர்முடேஷன் வந்து கான்ஜுகேட் ஈச் அதரா இருக்கணும்னாக்கா அந்த 2 பெர்முடேஷனையும் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளா எழுதணும் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கணும்? they have the same cycle decomposition. சேம் சைக்கிள் டிகாம்போசிஷன் அது இருந்துச்சு 2 பெர்முடேஷனும் அப்படின்னாக்கா அதை என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா those 2 permutations are conjugate அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் ஆஃப் Sn. இப்ப என்ன உங்களுக்கு இப்ப டவுட் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்கு இப்ப பார்ட்டிஷன் ஆஃப் n கண்டுபிடிக்கிறோம்? பார்ட்டிஷன் ஆஃப் n கண்டுபிடிச்சதுக்கும் இந்த அல்ஜிப்ராவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த தியரம் தான் சம்பந்தம். என்னது? Snல சிமெட்ரிக் குரூப் ஆஃப் டிகிரி nல எத்தனை கான்ஜுகேட் கிளாஸ் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த P of n யூஸ் பண்றோம். சோ வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் ஆஃப் S3 அப்படின்னு கேட்டாக்கா நீங்க P of 3 கண்டுபிடிச்சு சொல்லணும். வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் ஆஃப் S4 அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு P of 4 தான் ஆன்சர்.
ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் ஆஃப் சிமெட்ரிக் குரூப் ஆஃப் டிகிரி எண்ணுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னாக்கா பார்ட்டிஷன் ஆஃப் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்து கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் 1,2ல எஸ்என்ல நல்ல முக்கியமான விஷயம் எஸ்என்ல 1,2 அப்படிங்கிற ஒரு பர்முடேஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? 1,2 அப்படிங்கிற பர்முடேஷன் ஒன்னோட இமேஜ் 2, 2ஓட இமேஜ் 1, மற்ற எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் வந்து சேம் நம்பர் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்என் அப்படிங்கிறது போல நான் S5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா? அப்போ வாட் யூ மீன் பை த பெர்முடேஷன் 1,2 பிலாங்ஸ் டு S5 அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அப்போ S5ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5. இதுல S1,2 பெர்முடேஷன் இருந்தா குறிக்கினாக்கா ஒன்னோட இமேஜ் 2, 2ஓட இமேஜ் 1. அப்ப மத்த எலமெண்ட்ல என்னன்னு கேட்டாக்கா ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். அதான் இதோட மீனிங். சரிங்களா? இப்ப SNல 1,2 அப்படின்னு ஒரு பெர்முடேஷன் செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா அந்த பெர்முடேஷனுக்கு கான்ஜுகேட் கிளாஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அதான் C1,2 அப்படின்னு சொல்றோம். அந்த கான்ஜுகேட் கிளாஸ்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தட் இஸ் அப்டைன்டு பை தி ஃபார்முலா n × n-1/2. தட்ஸ் ஆல். அப்ப அடுத்து நார்மலைஸ் ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் 1,2 ஃபார்முலா என்னன்னு கேட்டினாக்கா 2 × n-2 ஃபேக்டோரியல். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு ஏற்கனவே தெரியும். என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா C1,2 அப்படிங்கிற ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆர்டர் ஆஃப் G பை ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் 1,2க்கு ஈக்குவல் நமக்கு தெரியுங்களா? அப்ப இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணீங்கன்னாக்கா ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் 1,2 வந்து 2 × n-2 ஃபேக்டோரியல் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி காமிக்கட்டுமா? இப்ப C ஆஃப் 1,2 அப்படிங்கறதுல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? n × n-1/2. சோ இப்போ இந்த ஃபார்முலாவை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன போட்டுடலாம்? n × n-1/2 யூஸ் பண்ணிடலாம். ஆர்டர் ஆஃப் Gல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? n ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா Gங்கிறது இங்க சிமெட்ரிக் குரூப் ஆஃப் டிகிரி n. அடுத்து கீழ என்ன இருக்கு? ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் 1,2 அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் 1,2 இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இதை கீழே வச்சு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் 1,2 போட்டோம்னாக்கா என்ன அப்படியாரும்? இதை நியூமரேட்டர்ல கொண்டு வந்துருங்க. இங்க உள்ளது அந்த கொண்டு போனீங்கன்னாக்கா n ஃபேக்டோரியல் × 2/n × n-1 வருமா? இப்ப n ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம்? n × n-1 × n-2 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாமா? டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? n × n-1 இருக்கு. சோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 × n-2 ஃபேக்டோரியல். இதுதான் ஆர்டர் ஆஃப் தி நார்மலைசர் ஆஃப் 1,2. அதான் 2 × n-2 ஃபேக்டோரியல். இது மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். C ஆஃப் 1,2ல n × n-1/2 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இதுல எலமெண்ட்ஸ் நார்மலைசர் ஆஃப் 1,2ல வந்து இவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த n × n-2 அப்படிங்கிறது காம்பினேஷன் ஃபார்மட்லயும் சொல்லலாம். சரிங்களா? அது வந்து என்னது? n × n-1/2 அப்படிங்கிறது NC2வா? அடுத்து அப்ப சரி ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் 1,2ல அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா n × 2 × n-2 ஃபேக்டோரியல். அப்ப வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் தி சைக்கிள் 1 2 3n அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதோட ஆன்சர் வந்து n அப்படின்னு ஓடியாரும். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் இதுதான் ஸ்டேட்மெண்டா எழுதியிருக்கேன். ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் 1,2, 3 up to n இஸ் n. அடுத்து ஒரு SNல 6 சைக்கிள் இருக்கிற மாதிரி எத்தனை டிஸ்டிங்க்ட் சைக்கிள் இருக்கும் அப்படின்னு சைக்கிள் ஆஃப் லெங்த் r. அதான் r சைக்கிள்னாக்கா சைக்கிள் ஆஃப் லெங்த் r. சிமெட்ரிக் குரூப் ஆஃப் டிகிரி nல சைக்கிள் ஆஃப் லெங்த் 6 எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா டிஸ்டிங்க்ட் சைக்கிள் ஆஃப் லெங்த் r எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 1/r × n ஃபேக்டோரியல் பை n-r ஃபேக்டோரியல் வேல்யூ இருக்கும். சரிங்களா? இதுல n ஃபேக்டோரியல் பை n-r ஃபேக்டோரியல் என்னன்னு எழுதிக்கலாம் அப்படிங்கறத யோசிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு NCR இல்ல NPR அப்படிங்கிற ரிலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப NCRனா என்னன்னு சொல்லுவோம்? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் × n-r ஃபேக்டோரியல் சொல்லுவோம். NPRனா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-r ஃபேக்டோரியல் சொல்லுவோமா? அப்ப இங்க வந்து n ஃபேக்டோரியல் பை n-r ஃபேக்டோரியலுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க பெர்முடேஷன் காம்பினேஷன் ஃபார்முலா வச்சும் இதை சொல்லிக்கலாம். சரிங்களா? NPRனு போட்டுக்கலாம். சோ SN வந்து SNல சைக்கிள் ஆஃப் லெங்த் r எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன். இதே ஃபார்மட்லயும் கேட்கலாம், இல்ல கேட்கறாந்தாக்க இல்லைனாக்கா இந்த NCR NPR ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு கேட்கறாந்தாலும் கேட்கலாம். சரிங்களா? அது நீங்க சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு தெரிஞ்சுக்கங்க. If P is prime number, then there are P-1 factorial plus 1 elements satisfying x power p equal to e. இதெல்லாம் டைரக்ட் ரிசல்ட்டா TRB கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ P பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா x power p is equal to e அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற
நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா p-1 ஃபேக்டோரியல் பிளஸ் 1 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Then there are p-1 factorial plus elements x satisfying x power p is equal to e. Group of order 15 என்னது சைக்ளிக். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எதை வச்சு சொல்லியிருக்கோம்னாக்கா 5 into 3 கான்செப்ட் வச்சு சொல்லியிருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 prime 1 prime is doesn't divide of another prime minus 1 அப்படிங்கிறப்ப என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது சைக்ளிக் குரூப் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஏற்கனவே இதை சொல்லி காமிச்சாச்சு. அது திருப்பி இங்கே எழுதியிருக்கோம். An abelian group of order pq or p, q are distinct prime is cyclic. சரிங்களா? abelian group of order pq. இப்ப போன அந்த தீரத்துக்கும் இந்த தீரத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப இந்த தீரத்துல அபீலியன் அப்படிங்கிற வார்த்தையை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஆர்டர் ஆஃப் g is equal to pq or p and q are distinct prime அப்படின்னாக்கா g வந்து சைக்கிளிக்னு சொல்ல முடியாது. g வந்து அபீலியனா இருந்தாதான் சைக்கிளிக்கா இருக்கும். இப்ப ஏன் அப்படின்னாக்கா நான் சைக்கிளிங் இப்ப ஆர்டர் ஆஃப் g வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 3 into 2 எடுத்துக்கிறேன். சரிங்களா? 3யும் பிரைம் நம்பர் தான், 2வும் பிரைம் நம்பர் தான். 3 2s are 6. அப்ப ஆர்டர் 6 இருக்கிறப்ப நான் அபீலியன் குரூப் தான் S3 ஆச்சு. சரிங்களா? அப்ப குரூப்போட ஆர்டர் வந்து pq, அந்த குரூப் வந்து அபீலியன் குரூப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது சைக்கிளிக் குரூப்பாக இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். A5ங்கிறது என்ன குரூப் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா A5க்கு ப்ராப்பர் நார்மல் சப் குரூப்பே இருக்காது அப்படின்னு சொல்றோம். If n is a normal subgroup of G and A belongs to n, then every conjugate of A in G is also in n. ஒரு எலமெண்ட் ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். அந்த குரூப்புக்கு என்னங்கிறது நார்மல் சப் குரூப். அந்த நார்மல் சப் குரூப்ல ஒரு எலமெண்ட் எடுத்து அதுக்கு கான்ஜுகேட் கடிச்சு கண்டுபிடிச்சிங்கனாக்கா அதோட கான்ஜுகேட்டும் அகைன் என்ன இருக்கும்னாக்கா அந்த நார்மல் சப் குரூப்லயே இருக்கும். Then order of the normal subgroup எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா summation number of elements in conjugate class of A for some choice of A in n. If order of G is equal to p power n, இது ரொம்ப முக்கியமான தியரம். சரிங்களா? If order of G is equal to p power n where p is a prime number, then G has a subgroup of order p power alpha for all alpha lies between 0 to 1. அப்ப ஆர்டர் ஆஃப் G வந்து பிரைம் பவர்ல இருந்துச்சுனாக்கா அதுக்கு கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்ச் தியரம் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். இதோட மீனிங் என்ன அர்த்தம்னா ஆர்டர் ஆஃப் G வந்து 3 power 2 power 5 அப்படின்னு இருக்கிறதா எடுத்துக்கோமே. சரிங்களா? ஆர்டர் ஆஃப் G வந்து 2 power 5 அப்படின்னு இருக்குனாக்கா then it has a subgroup of order 2, it has a subgroup of order 4, it has a subgroup of order 8, it has a subgroup of order 16 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 2 power எழுதிக்கலாம், 4 2 power 2 எழுதிக்கலாம், 8 வந்து 2 power 3 எழுதிக்கலாம், 16 2 power 4 எழுதிக்கலாம். இன்னும் கூட எழுதிக்கலாம் subgroup of order 32ங்கிறது 2 power 5, that is trivial subgroup. அது வந்து ஹோல் குரூப்பே வந்துடும். சரிங்களா? இன்னொன்னு வந்து என்ன சொல்லிக்கலாம், ஆர்டர் ஆஃப் h நாட் இஸ் ஈக்குவல் டு 2 power 0. 2 power 0 அப்படிங்கிறது 1. அது என்னது ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் வச்சிருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன்னு என்னன்னு கேட்டாக்கா ட்ரிவியல் சப் குரூப், மற்றது எல்லாமே ப்ராப்பர் சப் குரூப். அப்ப ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து ஒரு சிங்கிள் பிரைம் பவர்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த குரூப்புக்கு பிரைம் பவர்ஸ்ல உள்ள எல்லா ஆர்டர்ஸும் இருக்கிற மாதிரி சப் குரூப்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? அந்த p power 2 power 5 ஓட டிவைசஸ் என்ன சொல்லுங்க பாப்போம். எப்படி இது கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்ச் தியரம் ட்ரூன்னு சொன்னேன். 2 power 5 ஓட டிவைசர்ஸ் வந்து 2 2 power 2 2 power 3 2 power 4 இதான் 2 power 5 ஓட டிவைசர்ஸ். சரிங்களா? அப்ப இந்த எல்லா டிவைசர்ஸுக்கும் என்ன கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும் இங்க இப்படின்னு சொல்றாங்க, சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் சொல்றாங்க. சோ இஃப் ஆர்டர் ஆஃப் a group is prime power ஒரு ஃபிக்ஸட் பிரைம் நம்பரோட பவர்ல இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த குரூப்புக்கு கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்ச் தியரம் பொருந்தும் அப்படினோட மீனிங். அடுத்து if order of G is equal to p power n, p is a prime number, then there exist subgroups ni. I varies from 1 to r for some fixed number r such that G is equal n நாட்ங்கிறது G க்கு ஈக்குவல். அடுத்து n நாட் is superset of n1, superset of n2 and so on nr, that is nrங்கிறது ஃபைனலா எதுக்கு சொல்றோம்னாக்கா ஐடென்டி எலிமெண்ட் சொல்றோம். இதுல n0 n1 n1 எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா
Ni is normal subgroup of Ni minus 1. அப்ப n-க்கு பதிலா 1 அப்ளை பண்ணி பாருங்க. 1 அப்ளை பண்ணோம்னாக்கா n1 is normal subgroup of n0. அப்ப n0ங்கிறது G. So n1 is normal subgroup of G. n2 is normal subgroup of n1. n3 is normal subgroup of n2 அப்படின்னு போயிட்டே இருக்கு மொத்தம். சரிங்களா? சோ ஒவ்வொன்றும் அதுக்கு முன்னாடி இருக்கிற நார்மல் சப்குரூப்புக்கு ஒன்னொன்னு அதுக்கு முன்னாடி இருக்கிற குரூப்புக்கு நார்மல் சப்குரூப்பா இருக்கிறதுனால நம்மளால எதை பத்தி பேச முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கோஷன் குரூப்பை பத்தி பேச முடியும். சரிங்களா? என்ன சொல்லியிருக்கோம்? n2 அப்படிங்கிறது n1க்கு நார்மல் சப்குரூப்னு சொல்லிருக்கோமா? சோ we can talk about n1 by n2 கோஷன் குரூப். அதை பத்தி பேசலாம் இல்லைங்களா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ ni minus 1 ஓவர் ni இஸ் கோஷன் குரூப். சரிங்களா? கோஷன் குரூப்பை பத்தி பேசலாம். அந்த கோஷன் குரூப் வந்து கண்டிப்பா என்ன குரூப்பா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா அபிலியன் குரூப்பா இருக்கும். அது முக்கியமான விஷயம். சரிங்களா? If order of G is equal to P power n, P a prime number and H is not equal to G is a subgroup of, அதாவது H not equal to G னா proper subgroup of G அப்படி சொல்றாங்க. H is a proper subgroup of G, then there exists element X belongs to G and X is not belongs to this given subgroup such that X inverse H X is equal to H. அதாவது ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து பிரைம் பவர்ல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர் சப்குரூப் எடுத்தோம்னாக்கா அந்த ப்ராப்பர் சப்குரூப் கண்டிப்பா இந்த மாதிரி எழுத முடியும். அந்த மாதிரி இந்த மாதிரி எழுதுற மாதிரி ஒரு எக்ஸ்ங்கிற எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். எனி சப்குரூப் ஆஃப் ஆர்டர் P power n minus 1 இன் a group of order P power n என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நார்மல் சப்குரூப்பா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? தட் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் G இஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஆர்டர் ஆஃப் G 32 எடுத்துட்டோம்னாக்கா இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் H ஈக்குவல் டு 16 அப்படின்னு உள்ள சப்குரூப் வந்து என்ன சப்குரூப்பா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா நார்மல் சப்குரூப்பா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2 power 5 எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்? 2 power 4 எழுதிக்கலாம். இந்த தியரத்தை அப்ளை பண்ணி பாருங்க. P power n ஆர்டர் உள்ள சப்குரூப்புக்கு P power n ஆர்டர் உள்ள குரூப்புக்கு P power n minus 1 உள்ள சப்குரூப் வந்து என்ன சப்குரூப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? நார்மல் சப்குரூப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கோமா? அப்ப இந்த தியரியை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின் காயின் பண்ணலாமா? ஸோ ஜஸ்ட் ஒரு குரூப்பை கொடுத்து அதுக்கு ஒரு சப்குரூப்பை கொடுத்துட்டு அது நார்மலா இல்லையான்னு கேட்டாக்கா என்னென்னலாம் இப்போ ரிசல்ட் சொல்லியிருக்கோமோ அந்த ரிசல்ட் எல்லாம் நீங்க தனியா எழுதி வச்சுட்டு செக் பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல். அடுத்து if order of G is equal to P power n, P is a prime number and n is not equal to E, that means n-ங்கிறது என்னன்னாக்கா ப்ராப்பர் நார்மல் சப்குரூப் அப்படின்னு சொல்றாங்க. தென் n intersection z-ங்கிறது சென்டர். n intersection z is not equal to identity element alone. If G is a group, z is a center and if G over Z is cyclic, then G is abelian. G குரூப்பா இருந்து Z சென்டரா இருந்து அதுக்கு கோஷன் குரூப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா அந்த கோஷன் குரூப் சைக்கிளிக் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னாக்கா given குரூப் வந்து அபிலியன் குரூப்பா இருக்கும். குரூப் ஆஃப் ஆர்டர் 28 has நார்மல் சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 7. குரூப் ஆஃப் ஆர்டர் 28க்கு ஆர்டர் 7 இருக்கிற நார்மல் சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். That's all. P group. A P group is a group in which every element has order P power R, where P is prime. Here P is same for all elements and R may be vary. ஒரு குரூப் வந்து எப்ப P குரூப்னு சொல்றோம். வெரி சிம்பிள். அந்த குரூப்ல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்டோட ஆர்டர் வந்து P பவர் Rன்னு இருக்கணும். ஓகேங்களா? அதான் P குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் வந்து 2 குரூப் அப்படின்னு சொல்றோம்னாக்கா 2 குரூப் அப்படின்னு சொல்றோம்னாக்கா ஏன்னா 2ங்கிறது பிரைம் நம்பர் அப்படின்னாக்கா அந்த குரூப்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸோட ஆர்டரும் 2 பவர்ல இருக்கணும். அப்ப 2 பவர்ல இருக்கணும்னாக்கா அந்த குரூப்போட எலிமெண்ட்ஸோட ஆர்டர்ல எப்படி இருக்கலாம்? 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 8 இருக்கலாம், 16 இருக்கலாம், 32 இருக்கலாம். 2 பவர்ல இருக்கணும். சரி சார், ஓகேங்களா? அப்ப 3 குரூப்னா என்ன அர்த்தம்? அந்த குரூப்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஆர்டர் வந்து 3 or 3 பவர்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஐடென்டி எலிமெண்ட்டை விட்டுறணும். ஐடென்டி எலிமெண்ட்டுக்கு ஆர்டர் எப்போதுமே 1. சரிங்களா? தட்ஸ் ஆல். ஐடென்டி எலிமெண்ட் தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்டுக்கு ஆர்டர் வந்து 2 பவர்லயோ 3 பவர்லயோ இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இல்ல 1 இருக்கிற மாதிரி சொல்லணும்னாக்கா 2 பவர் 0 ஆன்சர் என்ன? 1. தட்ஸ் ஆல். 5 குரூப் அப்படின்னாக்கா அந்த குரூப்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஆர்டர் வந்து 5 அப்படின்னு அர்த்தம். இப்ப ஏற்கனவே கெலின்-4 குரூப் பத்தி சொல்லியிருக்கோமா? அந்த கெலின்-4 குரூப் வந்து என்ன குரூப்னு சொல்லலாம்னாக்கா P குரூப்னு சொல்லலாம். ஏன்னா கெலின்-4 குரூப்ல எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஆர்டர் வந்து 2, ஐடென்டி எலிமெண்ட்டுக்கு ஆர்டர் 1, மற்ற 3 எலிமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து 2, ஐடென்டி எலிமெண்ட்டுக்கு ஆர்டர் 1னாக்கா அதை வந்து 2 பவர் 0ன்னு சொல்லிக்கலாம். மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஆர்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2 பவர் 1. அதனால கெலின்-4 குரூப் வந்து என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா P குரூப்னு சொல்லிக்கலாம். S3 வந்து என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா P குரூப் கிடையாது. ஏன்னா S3ல வந்து எலிமெண்ட்ஸுக்கு ஆர்டர் வந்து 2வும் வரும் 3யும் வரும். அதனால ஒரு சிங்கிள் பிரைமோட பவர்ஸா நம்மளால என்ன
S3ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஆர்டர் வந்து ஒரு சிங்கிள் பிரைமோட பவர் தான் இருக்காது. அதனால S3 வந்து என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா P group கிடையாது. Let G be a finite group, then G is a P group if and only if order of G is equal to P power n. ஒரு finite group வந்து P குரூப்பா இருக்கும்னா அந்த குரூப்போட ஆர்டர் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த பிரைம் பவர்ல இருக்கணும். தட்ஸ் ஆல். ஒரு குரூப் வந்து 3 குரூப் அப்படின்னு இருக்குன்னா அந்த குரூப்போட ஆர்டர் வந்து 3 பவர்ல இருக்கணும். தட்ஸ் ஆல். If G is a finite P group, finite P groupனாக்கா குரூப்போட ஆர்டர் வந்து ஃபைனைட் நம்பரு. அந்த குரூப்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து P பவர்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? H is a subgroup of G, then there exists G belongs to G such that GH G inverse is equal to H. Let order of G is equal to P power n. Let H be a subgroup of G such that order of H equal to P power n minus 1. அப்போ கண்டிப்பாக அது என்னவா இருக்கும்னாக்கா நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். ஏற்கனவே எழுதின ரிசல்ட்டை திருப்பி எழுதியிருக்கேன். அது ஏன் எழுதுனதை திருப்பி எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 2 புக்கு ரெஃபர் எழுதியிருக்குதுல. ஒன்று வந்து டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா. அந்த டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ராவுக்கு கைடா இன்னொரு புக்கு வந்து எதையும் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்ணா அண்ட் பாம்பரி விஜய் கே கண்ணா அப்படிங்கிற புக்கையும் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இதில் வந்து டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ராவில் இந்த பி குரூப் அப்படின்னு நான் பார்த்த மாதிரி தெரில. இந்த பி குரூப் கான்செப்ட் எதுலேருந்து எடுத்து எழுதியிருக்கேன்னு கேட்டீங்கன்னாக்கா விஜய் கே கண்ணான் பாம்பரில் எழுதியிருக்கேன். எதுக்காண்டி பி குரூப் எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைலோஸ் தியரத்தை பற்றி ஒரு தெளிவான புரிதலுக்காண்டி தான் இந்த பி குரூப் பற்றி எழுதியிருக்கேன். வேற எதுவும் கிடையாது. Converse of Lagrange theorem holds in finite abelian group. ஏற்கனவே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். லெக்ராஞ்சிஸ் தியரத்தோட கான்வர்ஸ் எந்தெந்த குரூப்புக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு குரூப் வந்து ஃபைனைட் அபிலியன் குரூப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா அதுக்கு கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் பொருந்தும். அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என்னன்னு கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 150 அப்படின்னு கொடுத்துறேன். ஆர்டர் ஆஃப் ஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 150. இப்ப ஒரு இந்த குரூப்புக்கு சப்போஸ் அடுத்து இன்னொன்று என்ன சொல்றேன்னாக்கா ஜி வந்து அபிலியன் குரூப் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு வந்து கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் பொருந்தும். கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் என்ன அர்த்தம்? 150 டிவைசஸ் எல்லாம் சொல்லுங்க. 150 டிவைட் பண்ற நம்பர் என்ன? 2 டிவைட் பண்ணுமா? 2 டிவைட் பண்ணாக்கா திருப்பி இங்க என்ன வரும்? 75 வரும். 75 திருப்பி என்ன டிவைட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 5 டிவைட் பண்ணும். 5 டிவைட் பண்ணோம்னாக்கா நம்ம என்ன எழுதிக்கலாம் இங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1 5 5 பேலன்ஸ் 2 5 எழுதிக்கலாம். திருப்பி 5 டிவைட் பண்ணும் 3. So what are the divisors of 150 அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2 டிவைட் பண்ணும். அடுத்து 2 divides 150. அடுத்து 3 divides 150. அப்புறம் 5 divides 150. இது மட்டும் தான் டிவைட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ப்ராடக்ட் காம்பினேஷன் டிவைட் பண்ணும்ல. 10 divides 150. அப்புறம் 25 divides 150. அடுத்து 15 divides 150. அடுத்து இன்னும் காம்பினேஷன் எழுதலாம். இப்போ என்னன்னாக்கா ரெண்டு நம்பரா ப்ராடக்ட் பண்ணி போட்டுருக்கேன். அடுத்து ரெண்டு நம்பரா ப்ராடக்ட் பண்ணும்போது 2 3 6 6 divides 150 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து 3 நம்பரா ப்ராடக்ட் பண்ணுங்க. 5 2 10, 10 2 20, 5 5 25, 25 2 50. 50 also divides 150 and 75 is also divides 150. இந்த எல்லா நம்பரும் ஆர்டரா இருக்கிற மாதிரி சப்குரூப் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 150 இருக்கிற அபிலியன் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? ஒரு குரூப்போட ஒரு அபிலியன் குரூப்புக்கு ஃபைனைட் அபிலியன் குரூப்புக்கு கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் பொருந்தும் அப்படின்னாக்கா அந்த குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ற எல்லா ஃபேக்டருக்கும் ஆர்டரா இருக்கிற மாதிரி சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். வேற என்ன குரூப்புக்கு கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபைனைட் சைக்ளிக் குரூப்ஸ்க்கும் கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் பொருந்தும். சரிங்களா? அடுத்து இந்த 2 குரூப்பை தவிர வேற எந்த குரூப்புக்கு கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் பொருந்தறதுக்கு சான்சஸ் இருக்குது? அப்ப நான் அபிலியன் குரூப்புக்கு கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் பொருந்தாதா அப்படின்னாக்கா நான் அபிலியன் குரூப் வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாக்கா அதுக்கு வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு என்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்கா கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் பொருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி பேசுறதுதான் சைலோஸ் தியரம். தட்ஸ் ஆல். அப்ப ஃபர்ஸ்ட் சைலோ பி சப் குரூப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாட் யூ மீன் பை சைலோ பி சப் குரூப்? பிங்கிறது ஒரு பிரைம் நம்பர். ஓகேங்களா? பி பவர் என் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணணும். பி பவர் என் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணணும். ஆனா பி பவர் என் பிளஸ் 1 வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ண கூடாது.
அப்படின்னாக்கா then G has a subgroup of order P power n and the group is called silo P subgroup அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 24 அப்படின்னு எடுத்துக்கிறேனே. சரிங்களா? இதை முதல்ல பிரைம் பவர்ஸில் எழுதுங்க. முதல்ல அதை ஆர்டர் ஆஃப் G எப்படி எழுதிக்கலாம்? 24 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 12 கிடைக்கும். திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணாக்கா 6 கிடைக்கும். திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணாக்கா 3 கிடைக்கும். அப்போ 24 எப்படி எழுதிக்கலாம்னாக்கா 2 கியூப் இன்ட்டு 3 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணுங்க. P பவர் n வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணணும். P பவர் n + 1 வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணக்கூடாது. அதாவது 2 பவர் 3 டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. ஆமா, 2 பவர் 3 வந்து ஆர்டர் ஆஃப் G டிவைட் பண்ணும். 2 பவர் 3 8. ஆனா 2 பவர் 4 வந்து எதை டிவைட் பண்ணாது? ஆர்டர் ஆஃப் G டிவைட் பண்ணாது. ஆமா, டிவைட் பண்ணாது. அப்ப இந்த 2 பவர் 3 ஆர்டர் உள்ள ஒரு சப் குரூப் இருக்கு இல்லைங்களா? அந்த 2 பவர் 3 ஆர்டர் உள்ள சப் குரூப்பை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சைலோஸ் P சப் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் P ஹியர்? Pங்கிறது 2. சரிங்களா? Pங்கிறது பிரைம் பவர். வாட் இஸ் பிரைம் நம்பர் ஹியர்? இந்த பிரைம் நம்பர் இஸ் 2. ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் H ஈக்குவல் டு 2 கியூப் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் எக்ஸிஸ்டா இருக்கு இல்லையா? அந்த குரூப்புக்கு பேரு தான் சைலோ 2 சப் குரூப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 24 அப்படின்னாக்கா இதுக்கு வந்து என்ன குரூப் இருக்குனாக்கா சைலோ 2 சப் குரூப் இருக்குன்னு அர்த்தம். அதோட ஆர்டர் வந்து என்னவா இருக்கும்? 2 கியூப்னு இருக்கும். அடுத்து வேற மாதிரி இன்னொன்னு சொல்லட்டுமா? 3 வந்து 3 பவர் 1 வந்து ஆர்டர் ஆஃப் G டிவைட் பண்ணும். ஏன்னா ஆர்டர் ஆஃப் G 24. ஆனா 3 பவர் 2 வந்து ஆர்டர் ஆஃப் G டிவைட் பண்ணாது. அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆர்டர் ஆஃப் H வந்து 3 இருக்கிற மாதிரி நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு சைலோ குரூப், ஒரு குரூப் கிடைக்கும். அந்த குரூப்புக்கு பேரு சைலோ குரூப். பிரைம் நம்பர் வந்து இங்க என்ன சொல்லியிருக்கோம்? 3ன்னு சொல்லியிருக்கோமா? அதனால சைலோ 3 சப் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அந்த சைலோ 3 சப் குரூப்போட ஆர்டர் வந்து என்னவா இருக்கும் இங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 3 அப்படின்னு இருக்கும். பின்னாடி நிறைய சம் பார்க்க போறோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து இந்த ஃபார்மேட்ல எடுத்துக்கிங்க. ஒரு குரூப்போட ஆர்டரை பிரைம் பவர் வந்து டிவைட் பண்ணணும். அதுக்கோட நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் பவர் வந்து டிவைட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா அந்த பிரைம் பவர் இருக்கிற மாதிரி ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த சப் குரூப்புக்கு பேரு சைலோ P சப் குரூப் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டியை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் G வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆர்டர் ஆஃப் G இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் G பிளஸ் சம்மேஷன் A does not belongs to center of G order of G by order of normalizer of A. ஆக்சுவலா ஏற்கனவே என்ன எழுதிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா order of G is equal to summation order of G by order of normalizer of A அப்படின்னு ஏற்கனவே எழுதியிருக்கோம். இங்க என்ன புதுசா order of Z of G அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இங்க A not belongs to Z of G எழுதிருக்கோம்னாக்கா A வந்து Z of G ல இருந்து எடுத்து எழுதும் அப்படின்னாக்கா அதுல வந்து Z of G ல A எடுத்து எழுதணும்னாக்கா சிங்கிள் எலிமெண்ட் தான் அப்படியே வரும் உங்களுக்கு. அதனால அது எல்லாத்தையும் தனித்தனியா ஒன்னு போட்டு ஆட் பண்ணிட்டு இருக்க போல சிம்பிளா ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் G அப்படின்னு போட்டாங்க. ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் G பிளஸ் Z ஆஃப் G ல எலமெண்ட் எடுக்கல அப்படின்னாக்கா அதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆர்டர் ஆஃப் G பை ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் A அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. வேற எதுவும் கிடையாது. ஸோ இதுவும் ஒண்ணுதான். சரிங்களா? ஆர்டர் ஆஃப் G இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் G பை ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் A அப்படிங்கிறதும் ஆர்டர் ஆஃப் G இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் G பிளஸ் A டஸ் நாட் பிலாங்ஸ் டு Z ஆஃப் G ஆர்டர் ஆஃப் G பை ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் A சம்மேஷன். இது ரெண்டும் சேம் மீனிங் தான். சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா பொறுமையாவே வாசிக்கிறேன். P is a prime number. P power alpha order of G டிவைட் பண்ணணும். Then G has a subgroup of order P power alpha. எக்ஸாம்பிள் சொல்லிடலாமா? order of G equal to நான் என்னன்னு செலக்ட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 48 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டுமா ஆர்டர் ஆஃப் G இஸ் ஈக்குவல் டு 48. இதை எப்படி நான் எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 48 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 2ஆல் டிவைட் பண்ணாக்கா என்ன வரும்? 24 வரும். அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 12 வரும். அகைன் 2ஆல் டிவைட் பண்ணாக்கா 6 வரும். அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 3 வரும். அப்போ 2 பவர் 4 இன்ட்டு
3 power 1 அப்படின்னு எழுதிக்கலாங்களா? சரி, இப்போ நான் பிங்கிறது என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா 2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? பிங்கிறது 2. பி பவர் 1 வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுமா? அதாவது 2 பவர் 1 வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுமா? ஆமாம், டிவைட் பண்ணும். அப்படின்னா ஆர்டர் வந்து 2 பவர் 1 இருக்கிற மாதிரி ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். ரைட். அடுத்து 2 பவர் 2 வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுமா? ஆமாம், டிவைட் பண்ணும். அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து 2 பவர் 2 இருக்கிற மாதிரி ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து 2 பவர் 3 வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து 2 பவர் 3 இருக்கிற மாதிரி ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். 2 பவர் 4 டிவைட் பண்ணும். அப்போ ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து 2 பவர் 4 இருக்கிற மாதிரி ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். 2 பவர் 5 டிவைட் பண்ணாது. அப்போ 2 பவர் 5 ஆர்டர் இருக்கிற மாதிரி இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டினாக்கா இதோட டிவைசர்ஸ் வச்சு சொல்றதா இது, வேற எதுவுமே கிடையாது. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 3 பவர் 1 ஆர்டர் ஆஃப் ஹச் ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். அப்போ 3 பவர் 1 ஆர்டர் இருக்கிற மாதிரி ஒரு சப் குரூப் அதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். நல்லா கவனிங்க, பிரைம் பவருக்கு மட்டும் தான் நம்ம சொல்றோம். இந்த 2வும் 3யும் அப்போ 2 3 சார் என்னது 6 வருது. 6 வந்து ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ணும். அப்போ ஆர்டர் 6 ஆர்டர் இருக்கிற மாதிரி ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுமா? அப்படிங்கிற விஷயத்தை எது சொல்ல வரல, சைலோ சொல்ல வரல. பிரைம் பவர்ல உள்ள நம்பர், ஒரு சிங்கிள் பிரைம் பவர்ல உள்ள நம்பர் ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ணுதா, அந்த சிங்கிள் பிரைம் நம்பர் ஆர்டரா இருக்கிற மாதிரி சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படிங்கிறது தான் சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம். சரிங்களா? இத வேற மாதிரி சொல்றான்னாக்கா எப்படி சொல்லிக்கலாம், என்னது அதோட கராலரி. இத கராலரி என்ன, பி பவர் எம் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி அண்ட் பி பவர் எம் பிளஸ் ஒன் டசன் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜினா தென் ஜி ஹேஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் எம். ஏன்னா பி பவர்ல உள்ள எல்லா நம்பருக்கும் ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப பர்டிகுலரா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற பி பவர் எம்முக்கும் சப் குரூப் இருக்கும். சரிங்களா? ஜெனரல் தியரம் இதே. இந்த சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம், இது வந்து சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம், சைலோஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்ல உள்ளது என்னது, டாபிக்ஸ் அல்ஜிப்ரால உள்ளது. இதை வேற மாதிரி சொல்றாங்க, எப்படி சொல்லலாம் இப்படின்னு சொல்லுவாங்க. Let G be a finite group of order p power k, q where k greater or equal to 1. p power 1 p power 2 அப்படின்னு இருக்கலாம். pங்கிறது prime number, q is a another positive integer such that p, q relatively prime. pயும் q relatively prime இருக்கணும். இந்த q வந்து இந்த இடத்துல prime இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். Then for each I lies between 1 to k, G has a subgroup of order p power I. எல்லா p power ஆல்பாவுக்கும் சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் சொன்னோம் இல்லைங்களா? p is a prime. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. டபுள் கோசெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு சப் குரூப் வச்சுட்டு டிஃபைன் பண்ணுறது தான் டபுள் கோசெட். ஒரு சப் குரூப்பை வச்சுக்கிட்டு ஏங்கிற எலமெண்ட்டை ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணால் ரைட் கோசெட்டு, ஏங்கிற எலமெண்ட்டை லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் கோசெட்னு சொன்னோம். இப்போ ரெண்டு சப் குரூப்பை டிஃபைன் எடுத்துக்கிட்டு ஏங்கிற எலமெண்ட்டை மிடில் வச்சு மல்டிப்ளை பண்ண எழுதுற செட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டபுள் கோசெட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த டபுள் கோசெட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதுவும் டிஆர்பியில் டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. So order of HAK, order of double coset of H and K is equal to order of H into order of K the whole divided by order of H intersection AK A inverse. If G is finite group, then order of G is equal to summation order of HAK is equal to summation order of H into order of K by order of H intersection AK A inverse. சரிங்களா? இதுல ஏங்கிறது எப்படி செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டினாக்கா டிஸ்டிங்க்ட் டபுள் கோசெட்ஸா செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு HAKல ஏவை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து வேற ஒரு ஏங்கிறது வேற HAKல இல்லாத எலமெண்டா அவனை செலக்ட் பண்ணிக்கணும். அதான் இந்த இடத்துல இந்த சம்மேஷனோட மீனிங். குரூப்ல உள்ள எல்லா ஏக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. சரிங்களா? சைலோஸோட செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னாக்கா, என்ன செகண்ட் பார்ட்னு சொல்லியிருக்காங்க, இஃப் G is a finite group, P a prime number, P power n divides order of G, but P power n plus 1 doesn't divides order of G, then any two subgroup of G of order P power n are conjugates. சப்குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் என்ன தான் இங்க வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சைலோ பி சப்குரூப் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பி பவர் என் ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ணும், பி பவர் என் பிளஸ் 1 ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ணாது. அதனால சப்குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் என்ன இங்க வந்து சைலோ பி சப்குரூப். அந்த மாதிரி சைலோ பி சப்குரூப் மோர் தென் ஒன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னாக்கா அது எல்லாமே என்னவா இருக்குனாக்கா தே ஆர் கான்ஜுகேட் டு ஈச் அதரா இருக்கும். ஸோ
ஸ்டேட்மெண்ட் இப்படியும் சொல்லலாம், இல்ல வேற மாதிரி சொல்றோம்னாக்கா எனி டூ சைலோ பி சப்குரூப் ஆஃப் எ ஃபைனைட் குரூப் ஆர் கான்ஜுகேட்ஸ் இன் G. Let G be a finite group and suppose that G is a subgroup of a finite group M. Suppose further that M has a silo P subgroup Q, then G has a silo P subgroup P and which is of the form. இதோட மீனிங் என்ன? Gங்கிறது finite group. சரிங்களா? இதுல உள்ள சைலோ குரூப் பத்தி எனக்கு தெரியல. ஆனா இந்த G வந்து Mங்கிற ஒரு ஃபைனைட் குரூப்புக்கு சப் குரூப்பா இருக்குது. கொடுத்துருக்க குரூப் வந்து G, அது வந்து Mங்கிற ஒரு குரூப்புக்கு சப் குரூப்பா இருக்கு. இந்த Mக்கு எனக்கு சைலோ சப் குரூப் தெரியுது. Mோட சைலோ சப் குரூப் வந்து Q. Q வந்து சைலோ சப் குரூப் ஆஃப் M. சரிங்களா? சைலோ சப் குரூப் ஆஃப் சைலோ P சப் குரூப் ஆஃப் M. Mக்கு சைலோ P சப் குரூப் தெரிஞ்சிருச்சு. அப்ப அதை வச்சுக்கிட்டு இந்த கொடுத்துருக்க Gக்கு சைலோ P சப் குரூப் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த Gயோட சைலோ P சப் குரூப்பை வந்து கேபிட்டல் Pன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த Gயோட சைலோ P சப் குரூப் என்ன ஃபார்மட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைலோ P சப் குரூப் ஆஃப் எ given group G is of the form G intersection A Q A inverse அப்படின்னு இருக்கும். Qங்கிறது என்னது? சைலோ P சப் குரூப் ஆஃப் M. சரிங்களா? அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட், வேற எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா மட்டும் தான் அதை கேட்க முடியும். இல்லைனா ஒன்று இதுல இருந்து கொஸ்டினே வராது. இல்லை அப்படின்னாக்கா அந்த இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு அந்த சைலோ P சப் குரூப் P வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இதை வந்து 4 ஆப்ஷன்ல கொடுத்து கேட்கலாம். இந்த தியரத்துக்கு இந்த தியரத்தை 1 மார்க்கா காயின் பண்ணோம்னாக்கா இதை 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனா கொடுத்து 1 மார்க்கா காயின் பண்ணலாம். வேற எதுவும் இப்படி கேட்க முடியாது இந்த தியரத்தை பொறுத்த வரைக்கும். நம்பர் ஆஃப் P சைலோ சப் குரூப் எந்தக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டினாக்கா, நம்பர் ஆஃப் P சைலோ சப் குரூப் ஆஃப் G இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் G பை ஆர்டர் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் P. சரிங்களா? இங்க Pங்கிறது சைலோ P சப் குரூப். P இஸ் எனி சைலோ P சப் குரூப். தட்ஸ் ஆல். இதுல இதான் எக்ஸாக்ட் ஃபார்முலா நம்பர் ஆஃப் P சைலோ சப் குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுல வந்து ஸ்மால் p அப்படிங்கிற இது வந்து நம்பர், சைலோ 2 சப் குரூப், சைலோ 3 சப் குரூப் அப்படிங்கிறது. கேபிட்டல் Pங்கிறது சைலோ P சப் குரூப்போட பேர். சரிங்களா? இந்த 2 சைலோ சப் குரூப் அப்படிங்கிறதோட பேர் வந்து H அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்கா இந்த இடத்துல சைலோ P சப் குரூப்புக்கு பேரே வந்து என்னன்னு கொடுத்துக்கிறாங்கக்கா கேபிட்டல் P அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? வேற எதுவும் கிடையாது. ஸோ ஸ்மால் P கேபிட்டல் P வித்தியாசம் பார்த்துக்கங்க. ஸ்மால் சைலோ P சப் குரூப் எழுதுறோம்னா அங்க உள்ள P வந்து நம்பரை குறிக்குது. சைலோ P சப் குரூப் வந்து கேபிட்டல் Pன்னு கொடுக்குறோம்னா அது வந்து ஒரு குரூப்போட நேம். அது வாட் இஸ் தி தேர்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தியரம். ஸோ ஒரு சைலோ P சப் குரூப் கொடுத்துட்டு அந்த சைலோ P சப் குரூப் அந்த குரூப் வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் சைலோ P சப் குரூப். சைலோ 2 சைலோ சப் குரூப் வந்து கிவன் குரூப்புக்கு எத்தனை இருக்கும், 3 சைலோ சப் குரூப் வந்து கிவன் குரூப்புக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் P சைலோ சப் குரூப் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் 1 plus Kp where 1 plus Kp divides order of G. 1 plus Kp ஃபார்மட்ல இருக்கணும். ரெண்டாவது அது வந்து ஆர்டர் ஆஃப் ஜிவையும் டிவைட் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா 1 மார்க்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண கத்துக்கணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் பின்னாடி நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போறேன். ஒரு குரூப்புக்கு சைலோ P சப் குரூப் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத இந்த தியரத்தை பேஸ் பண்ணி நம்மளால உத்தேசமாக சொல்ல முடியும். இதை வந்து ஆர்டர் ஆஃப் 1 plus Kp டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ரொம்ப பெரிய நம்பரா இருக்குனாக்கா 1 plus Kp வந்து ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ணுதான்னு செக் பண்றது வந்து சிரமம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இந்த ஃபார்மட்ல இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த ஃபார்மட்ல இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்கா இதுல சைலோ P சப் குரூப் கேபிட்டல் Pங்கிறது சைலோ P சப் குரூப். சரிங்களா? அந்த சைலோ P சப் குரூப்போட ஆர்டர் வந்து என்னவா இருக்கும்? P⁴n இருக்கும். ஏன்னா P⁴n தான் டிவைட் பண்ணும், P⁴n+ டிவைட் பண்ணாது. ஓகேங்களா? இந்த P⁴n வந்து கண்டிப்பா எது டிவைட் பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1 plus Kp டிவைட் பண்ணாது. இந்த P⁴n 1 plus Kp டிவைட் பண்ணாது. ஆர்டர் ஆஃப் ஜி என்னது? ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு P⁴n இன்டு Q. Pயும் Qவும் என்னது? ரிலேட்டிவ்லி பிரைம். அப்ப P⁴n உள்ள சப் குரூப் தான் என்னது? சைலோ P சப் குரூப் அப்படின்னு சொல்றோம். இந்த P⁴n 1 plus Kp டிவைட் பண்ணாது. ஆனா ஆர்டர் ஆஃப் ஜிவை டிவைட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த 1 plus Kp எதை கண்டிப்பா டிவைட் பண்ணிருக்கணும்னாக்கா அதுக்கு பக்கத்துல உள்ள நம்பர் Qவை டிவைட் பண்ணிருக்கணும். தட்ஸ் ஆல். சரிங்களா?
இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து நான் 40 என்ன எடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 48 வச்சு சொல்லியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 48 வச்சு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 48 அப்படின்னாக்கா அதை எப்படி எழுதிக்கலாம்? ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 48 அப்படின்னாக்கா அதை எப்படி எழுதிக்கலாம்னாக்கா ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 2 power 4 இன்ட்டு ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 48 அப்படின்னாக்கா ஆர்டர் ஆஃப் ஜியை 2 power 4 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதிக்கலாமா? தென் இட் ஹேஸ் எ சைலோ பி சப்குரூப் whose order is 2 power 4. சரிங்களா? அந்த மாதிரி எத்தனை சைலோ பி சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு செக் பண்ணோம்னாக்கா 1 plus kp ஃபார்மட்டா 1 plus kp அப்படின்னாக்கா இங்க பிரைம் நம்பர் என்ன 1 plus p ஓட வேல்யூ வந்து 2. சரிங்களா? 1 plus 2k 1 plus 2k 48 டிவைட் பண்ணுதான்னு செக் பண்றதுக்கு பதிலா நீங்க எதை டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணா போதுன்னு கேட்டீங்கன்னா அந்த 3 டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணா போதும். We have to find out the value k such that 1 plus 2k divides 3. இப்ப 48 க்கு செக் பண்றது கஷ்டமா 3 க்கு செக் பண்றது கஷ்டமா? 48 செக் பண்றது கஷ்டம், 3 க்கு செக் பண்றது ஈஸி. அததான் இந்த தியரம் சொல்லுது. என்னது? ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து p power n into q ன்னு இருந்து p யும் q யும் இந்த மாதிரி எழுதணும்னாக்கா p and q are relatively prime அப்படின்னு அர்த்தம். p, q போட்டு equal to 1 போட்டா p and q are relatively prime. p யும் q யும் relatively prime இருக்குது அப்படின்னாக்கா the number of silo subgroup 1 plus kp is divides q. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம k வேல்யூ கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகேங்களா? டோட்டல் ஆர்டரை டிவைட் பண்றதுக்கு பதிலா q டிவைட் பண்ணி k வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். if p is the only silo p subgroup of g then p is a normal subgroup of g. சரிங்களா? ஒரே ஒரு சைலோ p subgroup தான் இருக்குனாக்கா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்றோம்னாக்கா இங்க உள்ள p வந்து இந்த சைலோ p சப்குரூப்போட பேரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க வந்து p ன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, நம்ம h ன்னு கூட சொல்லிக்கலாம். if h is the only இங்க p வந்து prime number. if h is the only silo p subgroup of g then h is normal in g. ஓகேங்களா? கேபிட்டல் p க்கும் ஸ்மால் p க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. ஸ்மால் pங்கிறது prime number, கேபிட்டல் pங்கிறது அந்த சைலோ p குரூப்போட பேர். தட்ஸ் ஆல். Every p subgroup of a finite group G contained in some silo p subgroup. ஏன்னா p குரூப்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? எலமெண்ட்ஸ் பவர்லாம் பிரைம் பவரா இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா ப்ரீ குரூப்போட ஆர்டரை வந்து p பவர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா சைலோ p குரூப்னா அதுவும் அதோட ஆர்டரும் p பவர் தான். ஆனா அதுக்கு மேல உள்ள ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ ஆர்டர் ஆஃப் G is equal to 5 power 6 into 7 அப்படின்னு இருக்குனாக்கா இதுக்கு வந்து p குரூப் எதெல்லாம் p குரூப் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆர்டர் ஆஃப் h 5 உள்ளதும் p குரூப் தான், ஆர்டர் ஆஃப் h 5 ஸ்கொயர் உள்ளதும் p குரூப் தான், ஆர்டர் ஆஃப் h 5 கியூப் உள்ளதும் p சப் குரூப் தான், ஆர்டர் ஆஃப் h 5 பவர் 4 உள்ளதும் p சப் குரூப் தான், ஆர்டர் ஆஃப் h 5 பவர் 5 உள்ளதும் p குரூப் தான், ஆர்டர் ஆஃப் h வந்து 5 பவர் 6 இருக்கு இல்லைங்களா அதுவும் p குரூப் தான். ஆனா இதுல ஆர்டர் ஆஃப் h வந்து 5 பவர் 6 இருக்கு இல்லையா அது மட்டும்தான் சைலோ p சப் குரூப். மித்த இது எதுவுமே என்ன கிடையாது, சைலோ கிடையாது. ஏன்னா 5 பவர் 6 வந்து ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ணும், ஆனா 5 பவர் 7 வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணாது. சோ இந்த எல்லா சப் குரூப்லயும் ஆர்டர் ஆஃப் h ஈக்குவல் டு இந்த எல்லா சப் குரூப்புமே சைலோ p சப் இந்த எல்லா சப் குரூப்புமே p குரூப் தான். இங்க p ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 5. இதுல உள்ள எல்லா சப் குரூப்புமே 5 குரூப் அப்படின்னு சொல்லலாம். p குரூப் pங்கிற வேல்யூ இங்க pங்கிற வேல்யூ வந்து இங்க 5. இதுல ஆர்டர் ஆஃப் h ஈக்குவல் டு 5 பவர் 6 ன்னு சொல்லி ஒரு p குரூப் சொல்றீங்களா அதுதான் சைலோ p குரூப், நேம்லி சைலோ 5 குரூப். if order of g is equal to pq where p and q are distinct primes and such that p less than q, if p doesn't divides q minus 1 then g is cyclic. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் if p divides q minus 1 then there exists a unique non-abelian group of order pq.